அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது ஒரு துப்பாக்கிச் சூட்டு முனைவு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தங்கியிருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை அவருடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தின் முன்பாக ஆயுதம் ஏந்திய ஒரு நபர் மீது அமெரிக்க ரகசிய பாதுகாப்பு பிரிவு நடாத்திய தாக்குதலில் அவர் சுடப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது. காலை வேளையிலே அமெரிக்க ஜனாதிபதி குறித்த இடத்தில் இருக்கவில்லை என்று தெரிகிறது. என்றாலும் அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த உளவு தகவலில் குறித்த அங்க அடையாளங்களுடன் ஒரு நபர் இருக்கிறார் என்றும் அவர் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. அது தொடர்பில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கையேடுகளுக்கு அமைவாக சோதனைகளை மேற்கொண்ட போது வெள்ளை மாளிகைக்கு வெளியே கொலம்பியாவிலிருந்து வருகை தந்த ஒருவர் கையில் ஆயுதமேந்திய நிலையில் தன் வாகனத்தோடு நின்றிருந்த போது அவர் அங்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ரகசிய பாதுகாப்பு பிரிவினர் அவர் இனங்காணப்பட்டதனை தொடர்ந்து அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடாத்தியிருக்கிறார்கள். அவ்வாறு நடாத்துவதற்கு முதல் அவருக்கு ஏதேனும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதா என்பது தொடர்பில் தெளிவான தகவல்கள் இதுவரை இல்லை. என்றாலும் கூட சம்பவத்தினை தொடர்ந்து உடனடியாக அவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் சம்பவத்தினால் அவருக்கு உயிராபத்துகள் ஏற்பட்டதா அல்லது அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாரா அல்லது அவர் தொடர்ந்தும் உயிருடன் தான் சிகிச்சைகளோடு இருக்கிறாரா என்பது தொடர்பில் எவ்வித தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை. சர்வதேச ஊடகங்களினுடைய கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்க ரகசிய பாதுகாப்பு அதிகாரிகளினுடைய தகவல்களையும் வைத்து பார்க்கின்ற போது இன்னும் ஒரு சில விடயங்களையும் எங்களால் ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ஏற்கனவே தேர்தல் பிரசார காலங்களின் போது இதோடு சேர்த்து 4 முறை மொத்தமாக 3 முறைகள் அவரை கொலை செய்வதற்கு முயற்சிக்கப்பட்டிருந்தன. என்றாலும் கூட இது 4வது முறை அவரை அதாவது கொலை செய்வதற்கு வந்த குறித்த நபர் தற்கொலைதாரி என்று கூட சில ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எது எவ்வாறாக இருந்த போதிலும் அது தனித்து ஒருவராக வந்த ஒரு காரணமாகத்தான் பெரும்பாலும் குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறான நிலையில் இன்னும் சில விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக விசாரணைகள் இப்போது வாஷிங்டன் டிசி போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல கொலம்பியாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோடு அவருக்கு ஏதும் தொடர்புகள் இருக்கின்றனவா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எது எப்படியோ குறித்த சம்பவம் தொடர்பிலே அந்த சம்பவம் இடம்பெற்றதனை தொடர்ந்து பிரதேசத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வெள்ளை மாளிகையினுடைய ரகசிய பாதுகாப்பு பிரிவினுடைய பேச்சாளர் ஒருவர் சர்வதேச ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது குறித்த சம்பவத்தில் தங்கள் தரப்பில் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்றும் குறித்த ஆயுதம் ஏந்திய நபர்தான் தங்களினுடைய தாக்குதலிலே சுடப்பட்டார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதுகாப்பு தொடர்பில் எவரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுப்பது என்பது சர்வதேச ரீதியாக பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சூழலில் என்பதுதான் மிக முக்கியமானது. குறிப்பாக பலஸ்தீனம் தொடர்பான அவருடைய நிலைப்பாடுகள், யுக்ரைன் தொடர்பான அவருடைய நிலைப்பாடுகள், அதே போல உள்ளகத்திலே அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு கெடுபிடிகள் இவைகள் மிக முக்கியமானதாக இருக்கின்றன. ஆகவே இது தொடர்பிலான மேலதிக விவரங்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் தான் எங்களுக்கு இது யார் இந்த செயற்திட்டத்தினை மேற்கொள்ள முனைந்தார்கள் என்பது தொடர்பிலான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்கள்.